வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம் சாப்டர் 46, அதாவது சங்கீதம் 46வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதத்தை ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது, இந்த சங்கீதத்தில் ஒரு ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸ்டார்டிங் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, வெரி கேட்டஸ்ட்ராஃபிக்கான சிச்சுவேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது பெரிய உலக அழிவு மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, மலைகள் வந்து என்ன ஆகுது, கடல் கரையில் விழுதான், கடலுக்குள்ளே போய் மலைகள் விழுதான். அடுத்து கடல் என்ன ஆகுதான், கடலில் இருக்கிற எல்லா வேவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ரோர் பண்ணுதான், குதிக்குதான் கடல் இருக்க வேவ்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மலைகள் இன்னும் என்ன ஆகுதான், ஃபஸ்ட்டு தண்ணியில் விழுதான், அடுத்து என்ன ஆகுது, ட்ரெம்பிள் ஆடுதான், மலைகள் எல்லாம் ஆடுதான், ட்ரெம்பிள் ஆகும், நடங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சங்கீதத்தை. ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, சிச்சுவேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த சங்கீதம் வந்து ஒரு இஸ் நாட் பீங் ரிட்டன் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட், பட் இட்ஸ் ரிட்டன் இன் அ பிளேஸ் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஆனால் என்ன சொல்கிறாரு, முக்கியமாக நம்ம பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக, ஈவன் இந்த மிஸ்ட் ஆஃப் திஸ் டிஃபிகல்ட்டிஸ் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் தான் என்னோட ரெஃப்யூஜ், காட் இஸ் மை ரெஃப்யூஜ்னு சொல்கிறார். ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, ஆண்டவர் தான் என் ரெஃப்யூஜ் சொல்கிறாரு. அதுக்கடுத்து முக்கியமாக கடைசியில் நம்ம அந்த கீ வேர்ஸை அப்படியே சேர்த்து வைக்கணும். ஸோ வேர்ஸ் 10ல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட், ஐ வில் பி எக்ஸால்டட் அமாங் த நேஷன்ஸ், ஐ வில் பி எக்ஸால்டட் இன் தி எர்த். என்ன அப்படி சொல்கிறேன், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட், ஐ வில் பி எக்ஸால்டட் அமாங் த நேஷன்ஸ் அண்ட் ஐ வில் பி எக்ஸால்டட் இன் தி எர்த். ஸோ இதை சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கீதத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த கீவேர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங், என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் அதுவும் இஸ் கிவிங் ஹோப், காட் இஸ் கிவிங் ஹோப் டு திஸ் பர்சன். ஸோ என்ன சூழ்நிலை இருக்காரு இந்த பர்சன், சங்கீதக்காரர், ரொம்ப கஷ்டம் கேட்டஸ்ட்ராஃபிக்கான சூழ்நிலை. ஏன்னா அவர் டிஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்களா, உலக அழிவு வர மாதிரி ஒரு நிகழ்வு மாதிரி என்ன இருக்கிறாரு, ஒரு சூழ்நிலை இருக்கா. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் என்ன சொல்கிறார் சங்கீதக்காரர், அந்த விசுவாசத்தை உள்ள, அந்த நம்பிக்கையை உள்ள, அந்த தைரியத்தை உள்ள என்ன சொல்கிறார், காட் இஸ் ஸ்டில் மை ரெஃப்யூஜ்னு சொல்கிறார். அதுக்கடுத்து ஆண்டவரே அவருக்கு என்ன சொல்கிறாரு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் லார்ட். ஸோ அந்த ஒரு ஹோப்ஃபுல் வேர்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவங்களுக்கு தராரு. ஸோ ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சூறாவளி பாருங்களேன், நம்ம நாட்டில் அவ்வளோவா இருக்காது, பட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி நாட்டில் சூறாவளி டொர்னேடோ வந்து என்ன வரும், நீங்கள் லைவாக பார்க்கலாம், சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுவும் நம்ம இடத்துல வரதெல்லாம் கடலில் தான் வருமே. அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட்லேயே இருக்கும் சூறாவளி. ஸோ நீங்கள் அந்த சூறாவளி பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்தால் அவ்வளோ எஃபெக்ட் தெரியாது, ரொம்ப தூரமாக. ஆனால் பக்கத்தில் போக 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 என்ன ஆகும், அந்த சூறாவளியோட ஃபோர்ஸ் தெரியும் உங்களுக்கு, சூறாவளியோட ஃபோர்ஸ் தெரியும், அந்த சூறாவளியோட என்ன தெரியும், வேற அந்த புல் தெரியும், அப்படியே இழுக்கும், அந்த காற்று இழுக்கும். அது நீங்கள் பக்கத்தில் போக போக கரெக்டாக அந்த சூறாவளியோட முனையில் நீங்கள் நின்னீங்கன்னா என்ன இருக்கும், அதுதான் இருக்குது பீக். அதாவது அந்த சூறாவளியோட ஹையஸ்ட் ஃபோர்ஸ், ஹையஸ்ட் எஃபெக்ட் என்ன இருக்கும், அந்த எட்ஜில், அந்த முனையில், அந்த சூறாவளியோட முனையில். ஆனால் நீங்கள் இன்னும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா போகாதீங்க, பட் நீங்கள் சயின்டிஃபிக்காக ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கோ இன்சைட், கரெக்டாக அந்த சூறாவளிக்கு நடுவில் போனீங்கன்னா, அது என்ன சொல்லுவாங்க, ஐ ஆஃப் த டொர்னேடோன்னு சொல்லுவாங்க, அதாவது சூறாவளியின் கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த முனையை தாண்டி கரெக்டாக சூறாவளிக்கு நடுவில் நீங்கள் போனீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும், அமைதியாக இருக்குமா, காமாக இருக்குமா, அந்த காற்றே இல்லாத மாதிரியே இருக்குமா. ஸோ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, சூறாவளிக்கு நடுவில் நிற்க போதே என்ன இருக்குது, எந்த எஃபெக்டும் தெரியல. ஸோ அதே தான் இங்கே என்ன பண்ணுறாரு, ஆண்டவரும் அந்த வார்த்தை தராரு, நீங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க, நீங்கள் ஒரு சூறாவளியில் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இருக்குது, எல்லாம் அந்த என்ன இருக்குது, அந்த சூறாவளியோட எஃபெக்ட் வர மாதிரி உங்களுக்கு கேட்டஸ்ட்ராஃபிக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் வருது. ஆனால் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட், அதாவது நான் தான் என்னது, அந்த சூறாவளிக்கு ஐ ஆஃப் த டொர்னேடோ, காட் இஸ் டெல்லிங் தட் ஹி இஸ் தி ஐ ஆஃப் த டொர்னேடோ. ஸோ என்ன சொல்கிறார் காட், நீங்கள் தைரியமாக இருங்க. ஏன்னா என்ன ரிமைண்ட் பண்ணுறாருன்னா, இது மூலமாக ஆண்டவர் இந்த சங்கீதக்காரருக்கு வெரி சிம்பிளாக தட் இஸ் சாவரின், அதாவது ஆண்டவர் தான் எல்லாமே பார்த்துப்பாரு. காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங், ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலில் இருக்கார். ஸோ அந்த ஐ ஆஃப் த டொர்னேடோ நடுவில் இருந்தால் உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக அழிவு தான். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதுக்கு நடுவில் இருந்தே உங்களுக்கு என்ன இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, அந்த சூறாவளியோட எஃபெக்ட் ஒன்றுமே தெரியாதா, அப்படியே சூறாவளி இல்லாத மாதிரி இருப்பீங்க, இட்ஸ் வெரி காம். ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவர் எங்கே என்ன சொல்கிறாரு, நீ காமாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு என்ன பண்ணுறாரு இந்த சங்கீதக்காரருக்கு ஆண்டவர் தர்றாரு. ஸோ நீங்கள் என்ன இதிலேருந்து எடுத்துக்கணும்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிறது எது சத்தமான சோதனை, எது இருக்கிறதுலே சத்தமான கஷ்டம், எது இருக்கிறதுலே சத்தமான ஒரு சந்தேகம், எது உங்களை இருக்கிறதுலே லவுடஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன், லவுடஸ்ட் டிஃபிகல்ட்டி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது இப்போ
உங்கள் வாழ்க்கையில் இப்போ எந்த சூறாவளி இருக்குது, என்ன இருந்தாலும் இந்த சங்கீதத்தை படிங்க. கெயின் ஹோப் ஃப்ரம் இட். ஏன்னா காட் இஸ் சாவரன். ஆண்டவர் சாவரனாக இருக்கார். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த ஐ ஆஃப் த டொர்னேடோ இருக்க மாதிரி இந்த சோதனை, இந்த கஷ்டத்தில், இந்த டெம்டேஷனோ என்ன இருந்தாலும் எங்கே இருங்க, நீங்கள் அந்த ஐ ஆஃப் த டொர்னேடோ மாதிரி நடுவில் இருந்துட்டு பி ஸ்டில் and know that he is God. என்ன இருங்க, பி ஸ்டில் and know that he is God. அதை அறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அவர் சாவரன், அவரை பார்த்து கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் நீங்கள் எல்லாம் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தோடு, ஆண்டவர் கொடுத்த கிருபையோடு என்ன பண்ணுங்கள், ஃபுல் எஃபர்ட்டோடு எடுங்க. மிச்சம் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், காமாக இருக்க சொல்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவர் இருக்கிறாரு, எல்லாம் அவருக்கு. ஏன்னா அவர் ஆர்டெயின் பண்ணாமல், அவர் பர்மிஷன் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ அதை அறிஞ்சிக்கிட்டு அதை விசுவாசிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், பீஸ்ட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder through this Psalms that, Lord, you are a God who's always there, sovereignly looking after us, Lord. Lord, thank you for this reminder that even though we may be going through a lot of difficulties, a lot of circumstances, a lot of uncertainties, Lord, that you are always there with your watchful eye, asking us to be calm, telling us to be calm, Lord. Lord, help us remember this, Lord. Give us the wisdom and the memory to remember this in times of need, Lord. And Lord, as you said, Lord, thank you for being there for us despite all of the circumstances. And Lord, thank you for being sovereign and graceful enough to always be there taking care of us. All of this in Christ's name I pray. Amen.